அது வந்து நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியோம் கல்யாணத்தை எங்களால் நிறுத்த முடியல. முட்டாள், முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க மூஞ்சி வச்சுட்டாங்க வந்தீங்க? தர்மா, தப்பு நடந்து போச்சு, எங்களை மன்னிச்சிடு. மன்னிப்பா? உங்களை மன்னிக்க நான் என்ன மகாத்மாவா? மானங்கட்ட பசங்களா. நடந்தது நடந்து போச்சு, நடக்க போறத பேசி பார்க்கலாம். இதுக்கு மேல என்னடா நடக்கணும்? அவங்க வேலை செய்யறத வேடிக்கை பார்த்து விலக போய் சொல்றீங்களாடா? பைத்தியக்கார மாதிரி பேசாத. ஆமாடா, அவன் மேல எனக்கு பைத்தியம். அவன் எனக்கு முழுசா அவன் உனக்கு முழுசா வேணும்னா அவன் என்ன ஐயனார் பேக்கரி அல்வாவா அப்படியே தூக்கிட்டு வந்து சாப்பிடுறதுக்கு அவசரப்படாம இருடா. அவளுக்கு இப்ப கல்யாணம் தானே முடிஞ்சிருக்குது. டே தர்மா, அவ கண்ணி பொண்ணா காதலுங்கிற பேரை சொல்லி கண்ணாமூச்சி ஆடுறதுக்கு கல்யாணமானவ காதும் காதும் வச்ச மாதிரி தான் காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். அவ வெடிலை போன், அவ வெடி வச்சாதான் வேலையே நடக்கும். வேட்டு சத்தம் எப்படி வருதுன்னு மட்டும் வேடிக்கை பாடுறான். ஆனா நம்ம டென்ஷன் கூல் படுத்த ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். வாங்கடா போலாம். நிஜமாவா சொல்ற? ஆமாண்டா, ஆமா. பெங்களூர்ல இருந்து 2 பிள்ளைங்களை வர சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. தர்மா, உனக்கு உண்மையில பெரிய மனசுடா. நீ சந்தோஷமா இருந்தார எங்களை சந்தோஷமா இருக்க வச்சது தாண்டா அதிகம். வாடா, என்ஜாய் பண்ண போலாம். Monday.
சுந்தரி, ஏ சுந்தரி, ஐயோ, என்னையா இந்நேரத்துக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? அட பாவி, பகல்ல வந்தா ஏன் பகல்ல வந்தாங்கற, ராத்திரி வந்தா ஏன் ராத்திரி வந்தாங்கற, என்னதான் பண்றது? ஐயோ, அதுக்கு இல்லையா, யாராவது தப்பா எடுத்துக்குவாங்க. நீ மட்டும் தனியா வந்திருக்க. அட லூசு, நேத்தா நீ தானே சொன்ன இன்னைக்கு ஷூட்டிங் லீவ் போட்டுருவேன், 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், நீ தானே சொன்ன. ஐயோ, அதுக்காக இப்படியா மத்தியான நேரத்துல வர்றது? அட மக்கு, மத்தியான நேரத்துல தாண்டி நல்லா இருக்கும். ஏண்டி மத்தியான நேரத்துல மங்களம் பண்ணாதான் நல்லா சுகமா இருக்கும். அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறடி. வாடிய 2 பேரும் ஜாலியா இருக்கா, வா. வேண்டாயா, யாராவது வந்துருவாங்க. அட ஒரு மயிரான வர மாட்டான், எவனா வரட்டும், நான் பாத்துக்கிறேன், வா. சுந்தரி, சுந்தரி, ஐயோ, அழகிரி வந்துட்டு போயா. மதியானம் கனவை திறந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கிற? இப்பதானே என் கூட பேசிட்டு இருந்தா. மதியானம் தூக்கம் போட மாட்டாளே. கனவை திறந்துட்டு மல்லாக்கா படுத்துட்டு இருக்கிறா. எவ்வளோ மங்களம் மாடி மங்களம் மாட்டு போயிட்டான் போல. நீ கனவை திறந்து போட்டா எவனா ஒருத்தன் மங்களம் மாடிட்டு போயிடுவான். நான் நினைச்சது நடந்து போச்சா? டேய், எங்கடா உள்ள இருந்து வர? அது ஒண்ணு இல்லடா, சும்மா அப்படியே சுந்தரி வந்து பாத்துட்டு போலான்னு வந்தான்டா. சுந்தரி வீட்டுக்கு ஒற்றை அடிச்சுட்டு கொஞ்சம் கூட்டுட்டு போக சொன்னா, அதனால வந்தேன். நீ எதுக்கு வந்த? அடிச்சியா ஒற்ற? ஏன் சுந்தரி, உண்மையா? ஐயோ, ஆமாயா, அதுக்கு தான் அவர் வந்தாரு. ராத்திரி தூக்கமே இல்லையா. என்னது, ராத்திரி தூக்கமே இல்லையா? அப்பனா கூத்து நடந்து போச்சா? இங்க பாருடி, உண்மையை சொல்லு. இங்க இருந்து இப்ப ஏன் ஓடணும்? இப்ப இங்க இருந்து ஓடனே அவன் யாரு? அவன் என்ன பண்ண? உண்மையை சொல்லு. நான் யாரையும் பார்க்கலடா. ஆனா கர்மந்திரத்தை பிடிச்சவளே, இங்க இருந்தாண்டி ஒருத்த உலக்காட்ட ஓடுனா, யாரும் தெரியலன்னு சொல்றிய. உன்னையெல்லாம் வச்சு நடை பண்றது நானு. கூறுகிட்ட முண்டான், நான் என்னதான் பண்ணாலும் உனக்கு இந்த சந்தேக புத்தி மட்டும் என்ன விட்டு போக மாட்டேங்குது. சப்பாடா, என் நெஞ்சில பாலை கருத்தி ஊத்திட்டாலே. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சுந்தரி, என் செல்லமுள்ள, என் குஞ்சு இல்லை. பாடி கொஞ்ச நேரம். ஆமா வசந்தி, உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னோட வாலிப வாழ்க்கை எப்படி இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப எவ்வளவோ மாறிட்ட. இது பாரு, மரியாதையா வழிய விடு. வசந்தி, உனக்கு நான் வாழ்க்கையா கொடுக்கலன்னு நினைச்சேன். நீ வழிய விட சொன்னா எப்படி? தர்மா, இது பாரு, என் கல்யாண வாழ்க்கையில இப்பதான் நான் அடியெடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி அசிங்கமா பேசாதே. மாற்றான் தோட்டத்து மல்லிகையே, உன் மனதை களவிட வந்த மன்மதனை கண்டு மௌனம் சாதிப்பது ஏன்? சித்திரை மாத வெயிலே உன் சிரிப்பு சில்லறையாய் வெடித்து சிதறது ஏன்? இப்படி கல்யாணம் பண்ண பொண்ணை பார்த்து வர்ணிக்கிறியே, இதுக்கு பேசாம நீ தூக்கு போட்டு தொங்கி இருக்கலாம். இது பாரு, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராத. கோபப்படாத வசந்தி, கொஞ்சம் கிளியே. உன் கோவைப்பல இதழில் இதழோடு இதழ் வைத்து சுவைக்கிய எண்ணிய போது
உன் இன்பங்களோடு இருக்கும் 2 மாங்கல்யமும் கண்டு என் இதயம் வெள்ளரை பலமாய் சிதறி வெடித்தது ஏடி. தர்மா, உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ எனக்கு தெரியல. நான் அடுத்தவன் பொண்டாட்டி, அப்படி தெரிஞ்சும் நீ இப்படி பேசுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல நீதான் மனுஷனா? நான் தெரியாம தான் கேக்குறேன். சிவபுராணத்துல சிவன் கஞ்சா போட்டுட்டு பொண்ணுகிட்ட தப்பு பண்ணா அது தப்பு இல்லைங்கிறீங்க, அதையே நாங்க பண்ணா தப்புங்கிறீங்க. தர்மா, காதல ஜெயிக்கணும் சொல்லு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறியே, அதுல என்ன நியாயம் இருக்கு? ஆனா பத்தினி தெய்வமே, வசனத்தை வாய்க்கிலியா படார் படார்னு பேசுற. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்க, நீனா அந்த காலத்திலே இருக்க. கண்டம் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டவன் அழிஞ்சு போயிட்டான. இது பாரு, உன் பசிக்கு என்ன இரியாக்க முடிவு பண்ணிட்டேன். அப்படியே என் முடிவை நீ கேட்டுக்கோ. நீ என்ன அடையணும் நினைச்சேனா அடுத்த நிமிஷமே என் உயிர் என்கிட்ட இருக்காது. அத முத நீ தெரிஞ்சுக்கோ. ஓடி போ. என் கண்ணுல தம்பட்ட அத்தனை பொண்ணை தொட்டிருக்க. உன்னை ஏன் விட்டு வச்சிருக்க காரணமே வேற. நீ ஏன் வந்து இந்த தர்மாதான் வேணும்னா உன் வாயால சொல்ல வைக்கல. நான் தர்மாவே இல்லடி. நட்சத்திரங்களை தூசி தட்டினார் நல்ல வீடு செய்வேன். நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வார். உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். பெண்ணே, இடம் நீ செல்லும் பாதையில் முன்னிருந்தால் நான் பாகிருப்பேன். நான் நம்புகிறேன் தொடு தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும்.
செய்வதென ஏற்பாடு தேனாடி, அந்த இந்திரலோகத்தில் நான் கொண்டு தருவேன் நான் ஒரு பூவிடம் விடு விடுவெனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏதும் தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக கண்ணே உனை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பேன் நான் சத்தியம் செய்யவா வாங்க வைத்தியநாதன், நல்லா இருக்கீங்களா? வாங்க ராஜாராம், என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இது தம்பி யாரு? இவன் தான் என்னோட ஒரே வாரிசு. ஹலோ, இவன் தான் என்னோட ஒரே வாரிசு, தெல்லவாரிக்குள்ள தர்மா. தம்பி என்ன வேலை செய்யற? தம்பி என்ன, இவர் பெரிய ஆள் இல்லை. ஊருக்குள்ள ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு எப்போ காசை எடுத்து லார்ஜு கிளப்பு 4 பொம்பளைங்களை கூட்டிகிட்டு ஊரை சுற்றுறது தான் அவருக்கு வெட்டி வேலை. அப்பா என்னையவே குத்தி சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன் தம்பி ஏதாவது வேலைக்கு போலாம்ல? இந்த ஏரியாவிலேயே இவர் வச்சதான் சட்டம். அப்பங்காசை எடுத்து ஊர் சுற்றுறது, தெல்லவாரித்தனம் பண்ணுறது, 4 பொம்பளைகளை கூட்டிகிட்டு பக்கத்தில் நிற்கிறது, அங்கே போகிறது இங்கே வருது, அதுதான்ப்பா அவனோட வேலை. தர்மா, உனக்கு ஒரு வேலை பார்க்குறேன், போறியாப்பா? வேண்டாம் வைத்தியநாதன், எனக்குன்னு இந்த ஊரில் ஒரு மரியாதை மானம் அதெல்லாம் இருக்குது, அதை நான் கெடுத்துக்க விரும்பலை. அப்பா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வரேன். அதை விடுங்க வைத்தியநாதன். வசந்தி ஏதாவது வந்தாளா? அவளுக்கு என்னங்க அவளுக்கு என்னங்க எங்க வீட்டு மகாராணி மாதிரி இருக்கிறான். அவளுக்கு அவன் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு பெரிய பொக்கிஷம். வசந்தியோட வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி இருக்கா வைத்தியநாதன்? இல்ல இல்ல ராஜா, இல்ல. நாங்களும் எங்களுக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? அந்த ஆஞ்சநேயரோட அருள்ல கூடிய சீக்கிரம் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். சரி, நல்லா நடந்தா சரி, வர்றேங்க. சரி வரேன். வசந்தி, உங்கள் உடம்பு பரிசுத்த இருக்கு. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தோன்னு பார்த்துக்கோங்க. டாக்டர், என் வீட்டுக்காரையும் செக் பண்ணுமா? ஆமாம், புருஷனும் பொண்டாட்டியும் மனசு ஒத்து போனாதான் தாம்பத்தியில் திருப்தியாக இருக்கும். அது ஒரு சில சமயத்தில் டென்ஷன் இருந்தால் அதே வாழ்க்கையை கசப்பாயிரும். கோபி, நீங்கள் உள்ளே போய் படுங்க. வெயிட் பண்ணுங்க டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வரும்? வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். உங்கள் 2 பேர் ரிப்போர்ட்டையும் செக் பண்ணுறப்ப ரிசல்ட்டு தப்பாக தான் இருந்துச்சு. டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. மிஸ்டர் கோபி, நீங்கள் கொஞ்சம் ரிசப்ஷனில் வெளியிடுங்க.
இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் இந்த உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும். வசந்தி, உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கள் புருஷனோட உடம்புல ரத்த புற்றுநோய் உள்ளது. ஒரு குழந்தையை கொடுக்க உயிரணுக்கள் மிக குறைவாக இருக்குது. அதனால் தாய்மை அடைகிற வாய்ப்பே இல்லை. நீங்கள் யார் செஞ்சு குத்தமா? கடவுளோட குத்தம். இன்னும் எவ்வளோ நேரம் உயிரோடு இருப்பேன்னு சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. எந்த காரணத்தின் கொண்டு அவருக்கு தெரியக்கூடாது. அவருக்கு வாங்கய்யா, என்ன இந்த பக்கம் சொல்லி அனுப்பியிருந்தா பண்ணேன். குணசாரா, பேங்க்கு போகலான்னு வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. சரிங்கய்யா, நீங்கள் உட்காருங்க, நான் காப்பி எடுத்து சொல்கிறேன். ஆமாம், வசந்தி இது வந்தாளா? வாங்க வாங்க, இப்பதான் வந்தீங்களா? ஆமாம். இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏமா இப்போதாம்மா நான் சாப்பிட்டேன். வசந்தி வந்தாளா குணசேகர்? ஐயா, ஐயா போனவன் தான் தங்கச்சி வந்துட்டு போனான். ஐயா, கொஞ்ச நாள்ல எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க கடனை அடைச்சிடுறேங்க. என்ன குணசேகரா, உன்னால் மெதுவாக கொடு, உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கொடு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு போ. சரி, நான் வரட்டுமாப்பா? சரிங்க ஐயா. என்னங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அப்படி என்ன சந்தோஷம் தமிழரசி? இல்லைங்க, இத்தனை நாளா வசந்தியை வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஆக்கிக்கிட்டோம். இப்பதான் யாரும் இல்லையே. தமிழரசி, உனக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு மட்டும் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும், அதை தாளாட்டணும்னு நிறைய ஆசை இருக்குங்க. உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கா? சரி, பக்கம் நேரத்துல கோலம் போட்டு பார்க்கலாமா? நல்ல நாதஸ்வரம் ஊத வச்சு மேளம் தட்டி கேட்கலாமா?
நூலும் தேவையில்லை, கத்துக்கொள்ளும் பாடமில்லை, மொத்தமா பூத்தமில்ல கையில வடலப்புள்ள நினைச்சா தருமா இருமா கொடுமா ஏறாத மலையிலே ஏறி வரும் வேளையிலே மாறாத செய்து தீரவும் கோழிதோ நேரத்துல கோலம் போது நல்ல நாதஸ்வரம் ஊத வச்சு மேளம் தட்டி முத்தத்துல மாலை கட்டு உலக்கத்தையும் ஓரங்கட்டு மொத்தமா கேட்கணுமா அள்ளி அள்ளி அடிச்சுக்கிட்டு தனியா வரவா தனவா பதமா பொன்னான உடல் இருக்கு உடலுக்குள்ளே கடல் இருக்கு கண்ணான மாமனுக்கு காடனும் கணக்கு கேட்காத சங்கதி எல்லாம் கேடு அப்படி பார்க்காத இன்னைக்கு நல்ல நாடு அரே வா 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 கோழிக்கு நேரத்துல கோலம் போட்டு பார்க்கலாமா வசந்தி ஞாபகமா இருக்கு. நான் போய் வசந்தியை பார்த்துட்டு வரட்டுமா? சரிங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் வேலைக்கு போறேன். என்னது வேலைக்கா? எதுக்கு வேலைக்கு போற? ஏங்க, பொண்டாட்டின்றவ குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம்னு 1000 இருக்கும், அதுல எனக்கும் பங்கு இருக்குங்க. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் படுத்தேன். ஆமா, பணம் எதுக்கு? தங்கச்சி பார்க்க போறீங்க, வெறுங்கையோட போனா நல்லாவா இருக்கும்? இல்ல என்கிட்ட இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க, போய் பார்த்து போயிட்டு வாங்க. மாமா, மாமா நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா மாமா? ஏமா வசதி, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓடி ஆடி வேலை செய்யறேன். கொஞ்ச நாள் கூட ரெஸ்ட் எடுக்கிறதுல மதிய நேரத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மாமா, இது யாரு வீடு? நம்ம வீடு மாமா. அதனால இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தானே செய்யணும். வசந்தி, என்னோட மகளுக்கு நானே பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு நான் பண்ணிருக்க முடியாது. நீ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா, எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கா. வசந்தி, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். பணம் தேவைப்படுது. கோபி வருமா? நீங்க 2 பேர் இருக்குமா? நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. வசந்தி, எங்க அப்பாவை காணோம்? என்னங்க, மாமா இப்பதாங்க பேங்குக்கு போகணுமா, என்னவோ பணம் எடுக்கணுமா, அதனால சொல்லிட்டு போயிட்டாருங்க. சரி சரி, எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகுது, நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. ஏங்க
ஒரு நிமிஷம். சொல்லு. ஏங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாம். இல்லை வசந்தி, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, என்னால் வர முடியாது. ஏங்க ப்ளீஸ்ங்க, எனக்காக இன்னைக்கு ஒரு மட்டும் பர்மிஷன் கேட்டு சீக்கிரமா வருவீங்களா ப்ளீஸ்? ஏடி, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? நீ லீவு காட்ட நான் உடனே வரதுக்கு உங்கள் அப்பனா ஆஃபீஸில் இருக்கான். காலைக்கிறப்பதான் கண்டபடி ஊர் சுற்றிட்டு உருப்படி இல்லாமல் சுற்றி தெரிஞ்சோம். கல்யாணம் பண்ணியோ அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஏடி அவன் உயிரை வாங்குற? போதும் நிறுத்து. இப்படி என்ன கேட்டுட்டேன்? வெளியே போல சீக்கிரம் வான்னு சொன்னேன். இது தப்பா? உன்னால முடியலையா விட்டுடு. தேவையில்லாம பேசாத, புரியுதா? இனிமே கேட்க மாட்டேன். சாரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க அவ்வளவுதான். வசந்தி வசந்தி. ஸோ அப்பாடா, சுந்தரி அவன் கரெக்ட் பண்ண விட்டாலையும் நம்ம இப்படி ஒன்று கரெக்ட் பண்ணிடணும். இல்லைன்னா அவன் தட்டிட்டு போயிடுவான். இப்போ பாரு, நம்ம ஒரு பிட்டை போடுவோம். ஹலோ, கமல் சாரா? சார் வணக்கம். ஷூட்டிங்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆமாம் சார். நான் நமிதா வேணுங்களா? இல்லை சார், அதெல்லாம் முடியாது சார். புது முழுக நடிகை வேணுங்களா? இல்லை சார், அது நம்ம கிட்ட இல்லைங்க சார். சரி சார், வச்சுறேன் சார். சார், நீங்க யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை சுந்தரி, நான் கமல் சாரோட தான் பேசிகிட்டு இருந்தேன். நமிதா ஷூட்டிங்கு சொன்னாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ, என்னை எப்படியாவது கமல் சாரோட நடிக்க வையா. என்னது கமல் சாரோட நடிக்கிறா? நீங்கள் ஒன்றுமே கிழிக்க மாட்டேங்கிற. இதில் வேற கமல் சாரோட நடிக்கிறாரா? நான் சொல்கிறேங்க கிளி பார்ப்போம். சரியா, நீ என்ன சொல்றியோ அதையே செய்யறேன், சொல்லு. எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ ரெடியா? நான் ரெடி தான். என்ன சீன் அதை மட்டும் சொல்லு. அப்படியா? எங்க முதல்ல நீ சேலையை தூக்கு. யோ, என்னையா? அட ஒன்றும் இல்லை சுந்தரி, 2 காலையும் கொலுசு போட்டுருக்கேன்னா சொன்னேன். அதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். சரி, நான் முதல்ல என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ ஒத்துழைச்சா போதும், எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ எடுக்க போகிற சீனில் முக்கியமான சீனு. அதுவும் நம்ம எடுக்க போகிற சீனில் நீ கதறணும், கத்தணும், கண்ணீர் விடணும். யோ, எனக்கு ஷாட்லயே கண்ணீர்லாம் வராதியா? ஏதோ 2-3 ஷாட் ஆகும். நான் எடுக்கிற ஷாட்டில் உனக்கு தண்ணீர் வருதோ, கண்ணீர் வருதோ இல்லையோ வந்துதான் ஆகணும். ஆமா, இன்னொருத்தர் டைரக்ட் சார் இருப்பாரே, அவரையும் காணோம். அவர்லாம் போயிட்டார். அவர் டைரக்டர்ல ப்ரொடியூசரு, அதனால வரமாட்டாங்கள. நான் தான் இப்போ டைரக்டர். நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். சரி, நம்ம ஷூட்டிங் போகலாம். டைம் ஆச்சு, வா போகலாம்.
2 நாள்